தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மிக குறுகிய காலத்தில் மீண்டும் இயல்பு நிலை திரும்ப முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மதிநுட்பமிக்க நடவடிக்கைகளை காரணம் என ஆளுநர் புகழாரம் சூட்டியுள்ளார். வெள்ள நிவாரணத்திற்காக தமிழக அரசு இதுவரை 2640 கோடி ரூபாய் நிதியை விடுவித்துள்ளதாகவும், தமிழகத்தை வெள்ளம் பாதித்த மாநிலமாக அறிவித்திருப்பதால் பயிர்க்கடன்கள் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில்துறை கடன்கள் உள்ளிட்ட இதர கடன் வசூலையும் ஒத்திவைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றிய போது, வடகிழக்கு பருவமழையினால் மிக கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு சென்னையின் பெரும் பகுதிகளும் கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளும் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பயிர்கள், கால்நடைகள், பொது கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு பெரும் சேதத்தை விளைவித்ததாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் உயிரிழப்புகள் குறைந்ததாக ஆளுநர் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை கொண்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், மத்திய அரசு அமைப்புகளுடன் இணைந்து போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் பெருமளவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 7244 நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டு 23.51 லட்சம் நபர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வழங்கப்பட்டதாக ஆளுநர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 1.36 கோடி உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாகவும், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட மக்களுக்கு 4 நாட்கள் இலவச பேருந்து பயணம் அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் 1.54 கோடி பயணிகள் பயன்பெற்றதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் 36,840 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் சென்னை மாநகரத்தில் வெள்ளத்திற்கு பின் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்துவதற்கான மாபெரும் துப்புரவு பணியும் மேற்கொள்ளப்பட்டது. இத்தகைய பெரும் பேரிடர் ஏற்பட்ட போதிலும் மாநில சுகாதாரத்துறையின் திறமையான நடவடிக்கையால் தொற்று நோய் பரவவிடாமல் தடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க சாதனை என ஆளுநர் தெரிவித்தார். முதலமைச்சரின் மதிநுட்பமிக்க தலைமையின் கீழ் செயல்படும் தமிழக அரசு வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மிக குறுகிய காலத்திற்குள் மீண்டும் இயல்பு நிலை கொண்டு வந்ததாக ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார். Under the astute leadership of the Honorable Chief Minister, the state machinery brought back normalcy to the flood-affected area in a very short span of time. வெள்ளத்தின் போது சேதமான பட்டா, கல்விச் சான்றிதழ்கள், குடும்ப அட்டைகள், எரிவாயு இணைப்பு அட்டைகள், ஆதார் அடையாள அட்டைகள், வாக்காளர் அடையாள அட்டைகள், வங்கிக் கணக்கு புத்தகங்கள், விற்பனை பத்திரங்கள் போன்ற ஆவணங்களின் நகல்கள் வழங்குவதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டதாக ஆளுநர் தெரிவித்தார். வெள்ள நிவாரணத்திற்காக தமிழக அரசு இதுவரை 2640 கோடி ரூபாய் நிதியை விடுவித்துள்ளதாகவும், தமிழகத்தை வெள்ளம் பாதித்த மாநிலமாக அறிவித்திருப்பதால் பயிர்க்கடன்கள் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில்துறை கடன்கள் உள்ளிட்ட இதர கடன் வசூலையும் ஒத்திவைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார்.